யார் யாருக்கெல்லாம் பெருமை இருக்குதோ அவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. தேவனே எதிர்த்து நிற்கிறாராம, உன்னோட நான் எவ்வளோப்பா நீ என்ன அப்படி நினைச்சாவே போச்சு. அவங்க எப்படியெல்லாம் இருக்கட்டும், அதை பற்றி நான் மட்டும் அனுபவிக்க வேண்டிய சில ஆசீர்வாதம் இருக்குது. அதுதான் அந்த தாழ்மை, பரிசுத்தம், நீதி, நேர்மை, இயேசுவை நேசிக்கிற அந்த அன்பு. இது பாருங்க, பணிந்து கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் அவர்களுக்குள்ள இறங்கிச்சு. பார்த்தீங்களா, மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த மிகுந்த சந்தோஷம் நமக்குள்ள ஆப்ரேட் ஆகணும், அதை நல்லா வேலை செய்யணும். நம்ம எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா அந்த பணிவில இருந்துதான் அது வருதான், அந்த தாழ்மையில இருந்துதான் அது வருது அந்த சந்தோஷம். யாரெல்லாம் ரொம்ப தன்னை தாழ்த்துறாங்களோ அவங்களுக்குள்ள சந்தோஷமும் அதிகரிக்கும். பெருமை யாருக்குள்ள வருதோ அது சந்தோஷமும் போயிடும். வெளியே ஒன்னா சிரிச்சுக்கிட்டு உலகத்தெல்லாம் போலாம் வரலாம், ஆனா உள்ளத்துல துடிக்கும், ஆத்மா துடிக்கும். நீ பெருமை பிடிச்சவன், நீ அகங்காரம் பிடிச்சவன், உனக்குள்ள நான் இருக்கவே முடியாது, நீ மாத்திக்க, உன்னை திருத்திக்க அப்படின்னு பல சந்தர்ப்பங்களை உண்டாக்குவார். அவர்கள் திருத்தி கொள்ள மீட்டிங்க்கு போக சொல்லுவாரு, இல்லை எங்கன்னா ஜப கூட்டத்துக்கு போக சொல்லுவாரு, இல்லை எங்கன்னா முழுரு ஜபத்துக்கு போக சொல்லுவாரு. அங்க அந்த ஊழியர் மூலமா ஆண்டவரே பேசுவார். நான் ITI காலேஜில் படிக்கிறப்போ ஒரு முழுரு ஜப கூட்டத்தில் தான் கலந்து கொண்டேன். 1977 அக்டோபர் 8ஆம் தேதி நைட்டு. என்னை பத்தி யாரும் இவர்கிட்ட சொல்லி வச்சுட்டு இருக்கிறாங்கடான்னு நினைக்கிற அளவுக்கு அவர் பேசினார். ஒரு வயசான ஐயா அப்படியே ஒப்பு கொடுத்து அழுது ஜெபம், ஆண்டவரே அப்பா என் பேர் உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்க ஆண்டவரே, நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது, என்னை ரட்சியும் ஆண்டவரே, உங்களுடைய சந்தோஷத்தை எனக்கு தாங்க, நான் இனி எந்த பாவத்திலும் எந்த தவறான காரியத்திலையும் நான் இனிமே தலையிடவே மாட்டேன் அப்பா அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமா ஒரு பாதத்தில் விழுந்து அழுது ஜெபம். இன்னைக்கும் அது எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. ஏன்னா யாருக்கு எப்படி பிறந்த நாள் அப்பா அம்மா டைரியில குறிச்சு வைக்கிறாங்களோ, மறுபிறப்பு நாள் இயேசு அப்பா தன்னுடைய ஜீவ புஸ்தகத்துல குறித்து வைக்கிறார். இப்போ இந்த வசனத்துல எவ்வளவு இருக்குது பாத்தீங்களா? நீங்க போயிட்டு திருப்பி நைட்டு தூங்குறதுக்குள்ள படிங்களா, நிறைய கருத்துக்கள் வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க எங்க போனாங்க? மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமென். பைபிள்லயே சர்ச்சில் முடிகிற ஒரே புஸ்தகம் இதுதான். பாருங்க, கடைசி வசனம் தேவாலயத்தில் முடியுது. கொரோனா வந்தாலும் வந்துச்சு, சரி லாக்டவுன் போட்டாங்க, ரைட்டு, சர்ச்சுக்கு போகக்கூடாது எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்பப்போ சர்ச்சு திறந்து வாங்க, சர்ச்சு இப்போ நடக்குதுன்னு பாஸ்டர் போன் பண்ணி கூப்பிடுறாருல்ல, வரமாட்டாங்க. இதாண்டா சாக்குன்னு சொல்லி கொரோனா போயிட்டா கூட சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. ஆனால் எங்க பாருங்க, தேவாலயத்திற்கு வந்தார்கள். அதுவும் நாள்தோறும். வாரத்துக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு வர்றதுக்கு நிறைய பேருக்கு முடியல.